2 வாரமாக சேர்த்து வச்ச பால் ஆடை. நமக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே மாட்டுப்பால் கிடைக்குங்க. பாலை காய வச்சு ஆற வச்சு அதில் மேலே வர்ற ஆடையை எடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஆடை. இது இப்போ நம்ம அது ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தயிர் ஊற்றி நம்ம புளிக்க வச்சு வச்சிட்டோன்னா, இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டு இதை நல்லா சுற்றி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் மேலே பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்குதுன்னு. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான நெய்யை நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பாலிலிருந்தே எடுத்துக்கலாம். சரியாக போயிருங்க. அந்த நெய் நமக்கு சரியாக போயிடும். நம்ம சாமிக்கு தீபம் போடுறதுக்கு, வீட்டு யூஸுக்கு, இதுக்கு எல்லாமே மாதத்துக்கு எப்படியும் ஒரு 1/4 லிட்டர் நெய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இது நான் அரைச்சி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அது பாருங்கள், இது மத்து. இதை வச்சு இப்படி 2 சிலுப்புனோம்னா நமக்கு பாருங்கள் வெண்ணெய் எப்படி வெண்ணெய் திரண்டு வந்திருக்குன்னு. இப்போ இந்த வெண்ணெயை இன்னொரு பவுல் தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து அலசி எடுத்துக்கலாம். அலசி சுத்தமாக நல்லா அலசி 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை காய்ச்சிடலாம். இது கூட போன வாரத்தில் எடுத்ததும் சேர்த்து வச்சுருந்தேன் நான். 2 இதுவுமே போட்டு பாருங்கள் இப்படி போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நெய் இது எவ்வளோ நெய் வந்துடுங்க, 1/4 லிட்டர் நெய் வந்துடுங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான நெய் 1/4 லிட்டர் நெய் இதில் கிடச்சிரும் நமக்கு. அது ஃப்ரீசரில் வச்சதுனால உறையாமல் இருக்குது. இப்போ நல்லா காய்ச்சி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் காய்ச்சினோன்னா நெய் நமக்கு நல்லா நெய் கிடச்சிருங்க. பாருங்கள் சூப்பராக மஞ்சள் கலரில். உங்களுக்கு நாளைக்கு இப்போ காட்டுறேங்க. நாளைக்கு பாருங்கள் அது எப்படி தவஞ்சு மணலாக நெய் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே மணலாக நெய் வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இது 1/4 லிட்டருக்கு மேலே. எனக்கு அளந்தெல்லாம் பார்க்கல, 1/4 லிட்டர் நெய் தாராளமாக வருங்க. இது 1/4 லிட்டருக்கு மேலேயே வரும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது தீபம் போடுறதுனால இதில் நம்ம வீட்டுக்கு மட்டும் சாப்பிடுவோன்னா கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டு காய்ச்சி எடுக்கலாம். இது தீபம் போடுறதுனால நான் அப்படியே எடுத்து வடித்து எடுத்து வச்சுப்பேங்க. பாருங்கள் எவ்வளோ நெய் 1/4 லிட்டருக்கு மேலேயே வருங்க. பாருங்கள் 1/4 லிட்டர் நெய் தாராளமாக வருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.